வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11 சாப்டர் முடிஞ்சு இப்போ பார்க்க போகிறது 12வது சாப்டர். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டருக்கும் இந்த சாப்டருக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்குது. எப்படி அப்படின்னா லாஸ்ட் சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிபிஎம்எஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ரிலேஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறமேட்டு அதில் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது இல்லைங்களா. அதுலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பாயிண்ட்ஸில் கொரி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். சரிங்களா. இப்போ நாம் உங்களுக்கு தெரியும் டேட்டாபேஸ் ஃபுல்லாகவே வந்து டேபிள்ஸ் கன்சிஸ்ட் பண்ணது தான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ டேபிள்ஸ் மூலமாக தான் நம்மளோட இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி டேபிள் மூலமாக என்ன பண்ணுவோம்னா டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, தேவைன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி கூட இந்த ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன், செலக்ட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது. இன்றைய வகுப்பில் அதோட இன்ட்ரடக்ஷன்லேருந்து பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் அப்படிங்கிறது அதோட அப்ரிவேஷன் ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு ஆக்சஸ் அண்ட் மேனிப்புலேட் டேட்டாபேசஸ். முக்கியமான பாயிண்ட்டே இதுதான். டேட்டாபேசஸ் சம்மந்தமாக இருக்குது. அதாவது டேட்டாபேசஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இது ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். இப்போ இந்த எஸ்கியூஎல் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, எஸ்கியூஎல் அலோஸ் த யூசர் டு கிரியேட், ரிட்ரைவ், ஆல்டர், ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் அமாங் டேட்டாபேசஸ். ஸோ டேட்டாபேஸஸ்க்கு உள்ள அதுக்கு நடுவில் அதுக்கு இடையில் ஒரு சில டேட்டாபேஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கோ மாற்றி அமைக்கிறதுக்காகவோ இல்லை தகவல்களை பரிமாறுவதற்காகவோ இந்த மாதிரி எல்லா விதங்கள்லையும் பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா. இட் இஸ் அ லாங்குவேஜ் designed for managing and accessing data in a relational database management system. இந்த லாங்குவேஜ் எஸ்பெஷலி மேட் ஃபார் ஆர்டிபிஎம்எஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. சரி, ஓகே. இதை அடுத்தோட பாருங்கள். இந்த எஸ்கியூஎல்ல ரொம்ப நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதோட ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎம் டெவலப் பண்ணாங்க. அதோட பேர் ஸ்குயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஸ்குயில், SEQUEL, ஸ்குயில் அப்படிம்பாங்க. அதாவது 1970s. ஸோ லேட்டர் த லாங்குவேஜ் வந்து எஸ்கியூஎல்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது 1986 ANSI அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன பண்ணாங்க, எஸ்கியூஎல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து 1992 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இயரெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணா. சரியா. என்னென்னா ஐபிஎம் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த எஸ்கியூஎல்ல லான்ச் பண்ணுறாங்க. ஸ்குயில் அப்படிங்கிறது அதோட உண்மையான ஒரிஜினல் நேம். 1970s க்ரியேட் பண்ணிட்டாங்க. பட் 1986 ANSI தான் என்ன பண்ணுறாங்க, இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. 1992 அப்டேட் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட் எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா 2008 வந்திருக்கு. ஸோ அதோட நேம் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் 2008 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா. தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன் யூ ஹாவ் டு மெமரைஸ் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் த எஸ்கியூஎல் இன் டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ்ல எஸ்கியூஎல் அப்படிங்கிற லாங்குவேஜோட ரோல், அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஎம்எஸ்னால் உங்களுக்கு தெரியும் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஸோ அதில் பாருங்கள் என்னென்ன ஆரகல், MySQL சர்வர், IBM DB2 அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் ஆர் த ஆர்டிபிஎம்எஸ் பேக்கேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த ஆர்டிபிஎம்எஸ்க்கு ஆப்டாக இருக்கக்கூடிய இந்த எஸ்கியூஎல் பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரகல், MySQL, MSQL சர்வர், IBM DB2னா டேட்டாபேஸ் 2ன்னு சொல்லி சொல்கிறாங்க. MS ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ எஸ்கியூஎல் அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன் ஆஃப் த டேட்டாபேஸஸ்குள்ளே ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் டேட்டாபேஸ்னால் உங்களுக்கு தெரியும் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் தட் ஆர் ஸ்டோர்ட் அ செட் ஆஃப் டேட்டா தட் கேன் பி queried ஃபார் யூஸ் இன் த அதர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த query அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற பயன்பாடுகளில் பயன்படுத்திக்கிறதுக்காக நாம் இந்த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம நாடுறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்னா இது எது சப்போர்ட் பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக. அதாவது டேட்டாபேஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணணும், என்ன டேட்டாவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா the data RDBMS is stored in the database objects called tables.
RDBMSல டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறது டேபிள்ஸ் மட்டும்தான். சரிங்களா? டேபிள்ஸ் அப்படின்னா டேபிள்ஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா என்ட்ரிஸ் அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், டேபிள் அப்படின்னாவே உங்களுக்கு ரோ அண்ட் காலம் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3 மார்க்ஸ். டேபிள்னா என்ன, ஃபீல்டுனா என்ன, ரெக்கார்ட்னா என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ அதிலேயே ஃபீல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீல்டோட டெஃபினிஷன் பாருங்கள். எ ஃபீல்டு இஸ் அ காலம் இன் அ டேபிள் that is designed to maintain specific related information about the every record in the table. ஒன்றும் ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு டேபிள் இருக்கக்கூடிய காலம் நேமை தான் என்ன சொல்கிறாங்க, ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒன்றும் இல்லை, சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சீரியல் நம்பர்னால் உங்களுக்கு என்ன தெரியும், 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நம்பர்ஸ் இருக்கும். நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டு அந்த காலம் ஃபுல்லாகவே என்ன இருக்கும், நேம்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. ஸோ த ஃபீல்ட்ஸ் இன் அ ஸ்டூடெண்ட் டேபிள் மே பி ஆஃப் த டைப் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்டோட ஏஜ், ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸு, பிளேஸ், இது எல்லாமே சொல்லலாம். அடுத்து ரெக்கார்ட் அப்படின்னாவே அதாவது ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் பர்ஃபெக்ட்லி மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எ ரெக்கார்ட் இஸ் அ ரோ. ஒரு டேபிள் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி ரோ இஸ் கால்ட் அஸ் ரெக்கார்ட், விச் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் ஆர் காலம்ஸ் that exists in a table. ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் என்டிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபுல் டீட்டெயிலுமே, அதாவது இப்போ தேர்ட் ரோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் ரோ அப்படின்னா சீரியல் நம்பர் 3 இருக்கும், அட்மிஷன் நம்பர் ஒரு நம்பராக இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் இருக்கும், அவனோட டேட் ஆஃப் பர்த், அவனோட டோட்டல் மார்க்ஸு, எந்த ஊர், எந்த ஏரியா, அவனை பற்றினா ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிறது என்ன இருக்கும், நாம் தெரிஞ்சுக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத இந்த ரெக்கார்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க்கு. இந்த 5 மார்க் ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் இந்த இன்னும் 2-3 சாப்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சாப்டர்ஸ் தான், இருந்தாலும் ரொம்ப எளிமையாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த எஸ்கியூஎலோட ப்ராசஸிங் ஸ்கில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், DDLன்னு சொல்லுவாங்க, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. DDL என்ன இருக்குன்னா, DDL கமெண்ட்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸ் டிஃபைனிங் த ரிலேஷன் ஸ்கீம்ஸ், டெலிட்டிங் ரிலேஷன்ஸ், கிரியேட்டிங் இண்டெக்ஸஸ் அண்ட் மாடிஃபைங் ரிலேஷன் ஸ்கீமாஸ். இந்த DDLன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜில் மெயின் திங் இதுதான். ஸோ இந்த DDL என்ன இருக்குன்னா அதுக்குள்ளே நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் டிஃபைனிங் ரிலேஷன் ஸ்கீமாஸ்ன்னு சொல்கிறாங்க. டிஃபைனிங் ரிலேஷன் ஸ்கீமாஸ்னால் உங்களுக்கு புரியாது ஒன்றுமே கிடையாது. நம்ம டேட்டா பேஸ்னால் டேபிள்ஸ் எல்லாம் கலந்ததான் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த டேபிள்ஸ்க்கு இன்னொரு நேம் தான் ரிலேஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஸ்கீமாஸ்லாம் சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அடுத்தது பார்த்தீங்கன்னா DML அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்ஸ்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேபிள்ஸ்க்கு எப்படியெல்லாம் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணலாம், வேணும்னா மாடிஃபை பண்ணலாமா இல்லை டெலீட் பண்ணலாமா, அந்த மாதிரியான கமெண்ட்ஸை வச்சுருக்கக்கூடியது தான் DML, அதாவது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து EDMLன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது எம்பெடட் ஃபார்ம் ஆஃப் SQL இஸ் யூஸ்டு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அந்த EDML அப்படிங்கிறது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு இதை வந்து என்ன பண்ணுது, கேரி அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வியூ டெஃபினேஷன். இந்த SQL இன்னொரு ஸ்கில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேபிள்ஸ் ரிலேஷன்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வியூ டெஃபினேஷன் ஒன் ஆஃப் த ஸ்கில்ஸ் ஆஃப் SQL. அடுத்து அத்தரைசேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சஸிங் ரைட்ஸ் இருக்கக்கூடிய மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, செக்கிங் யூசிங் கண்டிஷன். ஏதோ ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் ஒரு சில செயல்பாடுகளோ இல்லை ஒரு சில ப்ராசஸோ ஒரு சில அவுட்புட்டோ நமக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கோ அது மட்டும் இல்லாமல் மற்ற டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 7மே பார்த்தீங்க அப்படின்னா SQLோட ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் டேட்டாபேஸ். இதுவே நார்மலான கிளாஸாக இருந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்டில் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு இந்த சாப்டரில் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா கொரிஸ் கிரியேட் பண்ணியிருக்கலாம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தி இருந்திருக்கலாம். பட் இப்போ நம்ம என்னென்னா ஃபுல்லாக தியரியாக பார்க்குறதுனால எந்த ஒரு எஃபெக்டிவாக இல்லாத மாதிரியும் தான் எனக்கே ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னாவே புரியும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை
நான் ரீட் அவுட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது கிரியேட்டிங் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தேர் வில் பி a கமெண்ட். உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்கீமாஸு ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா DDL அப்படிங்கிற கமெண்ட்ஸ்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கூட அந்த DDL கமெண்ட்ஸை சேர்ந்தது தான். கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட நேம். கிரியேட் அப்படிங்கிறது என்னது, அதோட நேமு. டேட்டாபேஸ், கிரியேட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது கமெண்ட்டு. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன நேம் கொடுக்க விரும்புகிறீங்களோ ஸோ அந்த நேமை கொடுக்கணும். சரிங்களா? அவன் ஏன் டேட்டாபேஸ்க்கும் நேமுக்கு நடுவில் ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கான் அப்படின்னா நீங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரியான நேம் கூட வச்சுக்கலாம். பட் அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்காது. தினேஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா தினேஷ்க்கும் குமாருக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே இருக்கிற பட்சத்தில் இருந்தது அப்படின்னா அதை ஒரு நேமாக நம்ம இங்கே ஒரு டேட்டாபேஸாக வச்சோம்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ ஸ்பேஸ் இஸ் won't accepted பை DBMS அண்ட் அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ. மற்ற லாங்குவேஜ்னு என்ன ஆகாது, அக்செப்ட் பண்ணாது. சரியா? அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரியேட் டேட்டாபேஸ் STUDன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா செமிகோலன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் கிரியேட் பண்ணது ஒரு டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸினுடைய பெயர் ஸ்டூட் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நீங்கள் கிரியேட் பண்ணுறது மட்டும் அதோட விட்டுற முடியாது. நீங்கள் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா தேர் வில் பி a கமெண்ட் கால்ட் as யூஸ். ஸோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்ட்டை பயன்படுத்தி என்ன டேட்டாபேஸோட நேமோ அந்த டேட்டாபேஸோட நேமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், நீங்கள் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிள்ஸை க்ரியேட் பண்ண முடியும், மற்ற அதர் ப்ராசஸ் எல்லாமே செய்ய முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு யூஸ் ஸ்டூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து இதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இந்த டேட்டாபேஸ் SQL queriesலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சர்வரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட இதில் கொடுத்துருக்கிறது வேம்ப்னு சொல்லக்கூடிய சர்வர், விண்டோஸ், அப்பாச்சி, MySQL, PHPன்னு சொல்லக்கூடிய அந்த சர்வர் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 12.5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL. ரொம்ப முக்கியமான 5 மார்க் இந்த சாப்டரில் இது, காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL. நாம் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் SQL பார்த்தோம் இல்லைங்களா, DML DDLலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 5 கேட்டகரிஸ் இருக்குது. இந்த 5 கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் படி இல்லாமல் நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாருங்கள் தனியாக பண்ணியிருப்போம். அதை பாருங்கள் என்னென்ன ஆர்டர்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். DDL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா TCL டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். DQL டேட்டா கொரி லாங்குவேஜ். ஸோ இந்த 5மே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு SQL ஸ்டேட்மெண்ட்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸை ஸ்கீமாவை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் வச்சுருக்குது இது இந்த DDL அப்படிங்கிறது. It simply deals with the descriptions of a database schema and is used to create and modify the structure of databases objects in the databases. ஸோ என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அதை எப்படி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல DDL performs the following functions. என்னென்ன? It should be identify the type of division such as data item, segment, records in the database file. It gives a unique name to each data item type, record type and file type and database. It should be specify the proper data type. It should be defined with the size of the data item. It may be define the range of values that the data item may use. It may specify the privacy locks and preventing the unauthorized data entry. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த DDL அப்படிங்கிறது பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த ஆறும் அப்படின்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை அந்த செக்மெண்ட்ஸை ரெக்கார்ட்ஸை கொடுக்குறீங்க அப்படிங்கிறதும், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு தனித்த பெயரையோ அது என்ன டேட்டா டைப்பு, என்ன ஐட்டம் நேமு, என்ன ரெக்கார்ட்ஸோட டைப்பு இது எல்லாத்தையும் கொடுக்குறதுலையோ ப்ராப்பரான தரவினத்தை சேர்ந்ததாகவோ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் நீங்கள் கொடுத்துருக்கூடிய ஒவ்வொரு டேட்டா இதோட அளவு சைஸ் எவ்வளவோ, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் என்ட்ரி பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்னது பர்ஃபார்ம் பண்ணி காட்டக்கூடியது தான் இந்த DDL அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இந்த DDL கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில கமெண்ட்ஸ், முக்கியமான கமெண்ட்ஸே இது தான். என்னென்னு பாருங்கள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு கிரியேட் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஆல்டர் அந்த நேம்லேயே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆல்டர் மீன்ஸ் மாற்றுறது தானே, ஸோ ஏதாவது சம் சேஞ்சஸ் தானே, ஸோ ஆல்டர்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். ட்ராப்னாவே உங்களுக்கு தெரியும், டெலீட் பண்ணுறது.
truncate அப்படின்னா remove the all records from a table, also release the space occupied those records. truncate அப்படின்னா என்ன பண்றோம், டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையுமே ரிமூவ் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கமாண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா DMLனு சொல்லுவாங்க. DML தான் நம்ம அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடியது. DML பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு டு ஆடிங், ரிமூவிங், மாடிஃபைங். இந்த ஆடிங்க்கு இன்சர்ட்டிங் சொல்லியிருக்காங்க, ரிமூவிங்க்கு டெலிட்டிங் சொல்லியிருக்காங்க, மாடிஃபைங்க்கு அப்டேட் பண்ணுறதும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு டேட்டா பேஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்காகவோ டெலிட் பண்ணுறதுக்காகவோ அப்டேட் பண்ணுறதுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய கமாண்ட்ஸ் அடங்கியிருக்கிறது இந்த DML. So after the database schema has been specified in the database has been created, the data can be manipulated using the set of procedures which are expressed by DML. So இந்த DML மூலமாக தான் என்ன பண்ண முடியும், நாம் அதுக்கு வேல்யூஸ் டேபிளுக்கு டேட்டா ஸ்கீமாவுக்கு வேல்யூஸையோ இல்லை அதை ரிமூவ் பண்ணுறதோ இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். சரிங்களா? பை டேட்டா மேனிபுலேஷன் வி மீன், டேட்டா மேனிபுலேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. அதாவது அப்படின்னா எதெல்லாம் தான் சொல்லுது அப்படின்னா, ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவல் பண்ணுறதுக்கோ டெலிட் பண்ணுறதுக்கோ சம் சேஞ்சஸை இன்க்ளூட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டேட்டா மேனிபுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த DMLை ஒரு 2 மெயின் கேட்டகரைசேஷனாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொசீஜரல், செகண்ட் ஒன் நான் ப்ரொசீஜரல். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் டு ஸ்பெசிஃபை வாட் டேட்டா இஸ் நீடட், ஹவு டு கெட் இட், அதாவது என்ன டேட்டா தேவை எப்படி வாங்கணுங்கிறது. நான் ப்ரொசீஜரல் அப்படின்னா உங்களுக்கு என்னது, ஸ்பெசிஃபைஸ் த டேட்டா நீடட் வித்தவுட் ஸ்பெசிஃபிங் ஹவு டு கெட் இட், எப்படி வாங்குறதுன்னு இல்லாமல் தேவையான டேட்டா மட்டும்தான் எடுத்துக்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 முக்கியமான கமெண்ட்ஸ் இருக்குது. இன்சர்ட், update and delete. insert, update and delete. insert நாவே தெரியும், டேபிள் இன்சர்ட் பண்ணுறது. அப்டேட்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்குறது. டெலிட் அப்படின்னா அந்த டேபிள்ஸையோ இல்லை செட் ஆஃப் டேட்டாவையோ டெலிட் பண்ணுறது. அடுத்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் DCLனு சொல்லுவோம். இந்த DCLலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி கண்ட்ரோல் ஆக்சஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் இன் அ டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டாஸ் ஆக்சஸிங் ஆஃப் டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சம் பர்மிஷன் வாங்கிக்கிட்டோ இல்லை அது ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் ஒன்று, ரிவோக் ஒன்று. கிராண்ட் அப்படின்னா பர்மிஷன் வழங்குறது, பர்மிஷன் கொடுக்கறது. ஒன் ஆர் மோர் யூசர்ஸ் டு பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை ஒன்றில் அதுக்கு மேற்பட்ட யூசர்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி அதுக்கு உண்டான வாய்ப்புகளை வழங்குவதற்காக பயன்படுத்துறது தான் இந்த கிராண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவோக் அப்படிங்கிறது அந்த பெர்மிஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஸோ அதை வித்ட்ரா பண்ணிக்கிறது. அதை வந்து என்ன பண்ணுறது, கிவ் அப் கொடுக்குறது. சரிங்களா? வித்ட்ராஸ் த ஆக்சஸ் பெர்மிஷன் கிவன் பை த கிராண்ட் அஸ் ஸ்டேட்மெண்ட். கிராண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ரிவோக். அடுத்து டிரான்சாக்ஷனல், இந்த நேம்லேயே இருக்குது. டிரான்சாக்ஷனல் கண்ட்ரோல் லாங்குவேஜ் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, மேனேஜிங் த டிரான்சாக்ஷன்ஸ் இன் த டேட்டாபேஸ். ஸோ தே ஆர் யூஸ்டு டு மேனேஜ் த சேஞ்சஸ் மேட் த டேட்டா. ஏதோ ஒரு சம் சேஞ்சஸ் நம்ம அந்த டேட்டாவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது மூலமாக என்னென்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சில கமாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் SQL கமாண்ட் விச் கம் அண்டர் த ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் லாங்குவேஜஸ் ஆர். கமிட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சேவ்ஸ் எனி டிரான்சாக்ஷன் இன் டு த டேட்டாபேஸ் பர்மனன்ட்லி. கமிட் அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? அடுத்து ரோல் பேக். அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் பாயிண்ட். கமிட் அப்படின்னா நீங்கள் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை பர்மனெண்ட்டாக, அதாவது அந்த டிரான்சாக்ஷனை பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணணும்னா கமிட் யூஸ் பண்ணிக்கலாம். ரோல் பேக் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கமிட் பண்ண ஸ்டேட்டை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்காக, அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சேவ் பாயிண்ட் வந்து டெம்பரவரியாக ஒரு டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா கொரி லாங்குவேஜ். இது ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா கொரி லாங்குவேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் அ கமாண்ட்ஸ் விச் ஆர் கொரி ஆர் ரிட்ரைவ் த டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாவை டேட்டாபேஸ்க்குள்ளேருந்து நம்ம எடுக்கணும்னா இந்த இது கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. அதுதான் இது அந்த கமெண்ட்டோட பேர் செலக்ட். ஸோ இது என்ன பண்ணுது, ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள், அதாவது டிஸ்பிளே பண்ணுது. சரிங்களா? சரி, ஓகே. 12.6 பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த SQLல நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டேட்டா டைப்பை அதை கொடுத்து அதுக்கு டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இதுவும் தனியாக 3 மார்க்ஸ் லெவல்ஸில் கேட்கலாம். 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 5 மார்க்கில் நிறைய 5 மார்க் இருக்குது. இங்கேயே இப்போ நம்ம லாஸ்ட்டாக முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQLனு சொல்லிட்டு. ஸோ இது அதை கூட ஒரு முக்கியமான 5 மார்க் தான். அப்புறம் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் SQL அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் தான். ஸோ அதனால் இதை 3 மார்க் லெவலில் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
ஸோ இந்த ஆன்சி ஸ்டாண்டர்ட் ஆன்சி வந்து எஸ்கியூஎல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் கொடுத்துருக்காங்க, டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். கேர் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், சிங்கிள் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடியதான் கேர். இல்லை அப்படின்னா இந்த சிங்கிள் குவாட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? வேர்கேர் அப்படின்னா நீங்கள் இந்த கேரக்டர் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேர்கேர் அப்படிங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம். டிஇசி அப்படிங்கிறது டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? 15.12 இந்த மாதிரி. நியூமரிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேம் as டெசிமல் எக்ஸ்பெக்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மே நாட் பி எக்ஸீட் ஃப்ரம் த ப்ரிசிஷன் ஆர்குமெண்ட். ஒரு லிமிட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கொடுக்காத மாதிரி அந்த நியூமரிக் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இண்டிவிஜுவலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டெசிமல் பாயிண்ட்ஸோடையும் இல்லை வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்ஸோடையும் நம்ம கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகள். அதாவது வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமே. அந்த மாதிரி கொடுக்கணும்னா நீங்கள் இன்ட்டை பயன்படுத்திக்கலாம். ஸ்மால் இன்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட் சைஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் தென் இன்டிஜரோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃப்ளோட் அப்படிங்கிறது பாயிண்ட் சம்திங்கில் வரும், அதாவது எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷன் அந்த மாதிரி ஃபார்மேட்ஸ்லையுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டை விட கொஞ்சம் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இருக்கும். அதாவது ஒரு ப்ரிசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 64 டிஜிட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டபுளுமே பார்த்தீங்க அப்படின்னா ரியல் தான், அந்த ரியல் கான்செப்ட் தான். ஸோ அதை விட இது ப்ரிசிஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு 64 சேர்த்து அந்த மாதிரியான டிஜிட்ஸை எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸ் இன்றைக்கி இது வரைக்கும் போதும். மீதியெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி உங்களோட வேலை, உங்களோட ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல்னு சொல்லிட்டு ஒரு 5 பார்த்தோம் இல்லையா? டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், டிக்யூஎல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த 5யுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எனக்கு 5 மார்க்ஸாக எழுதி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் போதுமானது. சரியா? தயவு செஞ்சு உங்களோட ஹோம்ஒர்க்ஸு எல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். ப்ராப்பராக குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கே நல்லா தெரியுது. ஏன்னா கிளாஸஸ் கண்டினியூஸாக கவனிச்சிட்ருக்கீங்க. ஸோ கிளாஸஸ் கவனிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக அதோட அக்னாலஜ்மெண்ட் என்னென்னா உங்களோட ஹோம்ஒர்க் மட்டும்தான். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க்கை கரெக்டாக எழுதி அனுப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் % கிடைக்கும். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.